சகோதர கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாகவும் நம் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நம் பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தானியேலினுடைய தீர்க்க தரிசன ஆகமத்தினுடைய தொடர் வேத பாடங்களை தியானிப்பதற்கு நம் பிதாவாகிய தேவன் தாமே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். குறிப்பாக நாம் பிதாவாகிய தேவனுடைய மகத்தான தெய்வீக திட்டங்களை அவர் விசேஷவனமாக அவர் வேதாகமத்தில் விவரித்திருக்கக்கூடிய காரியங்களிலே தானியேலை பயன்படுத்தி அவர் விவரிக்கக்கூடிய காரியங்கள் தேவனுடைய மகத்தான திட்டங்களை அதன் ஏற்றத்தான சக்தி வளர்ச்சிகளை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில நாம் இன்றைய நாளிலே தானியேல் தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுவதற்கு முதலாவது தேவன் தானியேலை அவர் பயன்படுத்தின விதம், அவர் இஸ்ராயேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட அந்த ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியிலிருந்து அவர் எவ்விதமாக பாபிலோனுக்கு அழைத்து வரப்பட்டார் என்பதன் பின்னணியிலிருந்து அவரை தேவன் வழிநடத்தின விதம் பற்றிய சத்தியங்களை இந்த தினத்திலே நாம் மாற இருக்கின்றோம். அதற்கே உரிய தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய மகத்தான முன்னறிவின் திட்டத்தை நாம் இன்றைய தினத்திலும் மாற இருக்கின்றோம். அன்பானவர்களே, தானியேல் தீர்க்க தரிசனம் என்பது பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அதாவது தானியேலுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பதாக இருந்த ஏசாயா தீர்க்கதரிசி இதை பற்றி தானியேல் காலத்தில் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சிகளை பற்றி பிதாவாகி தேவன் தனக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களை அவர் விதமாக விளக்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 39:6 வசனம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது இனி எதிர்காலங்களை குறித்து பேசுகிறார். அதாவது ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் இந்த நாட்கள் வரும் என்று இவ்விதமான ஒரு போராட்டம், நிர்பந்தமான ஒரு சூழல், சிறைபிடிப்பின் தருணங்கள் வரும் என்பதை அவர் அறிவிக்கிறார். அப்போது இந்த இஸ்ரேல் வீட்டில அவருடைய பிதாக்கள் சேர்த்து வைத்த அனைத்து காரியங்களிலும் ஒன்றும் மீதி இல்லாமல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்பதை அவர் முன்னறிக்கிறார். அதே அதிகாரம் தொடர்ந்து வரக்கூடிய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது படிங்க. ஏசாயா 39:7. நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம் பிதாவாகிய தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள விசேஷித்த திட்டத்திலே அவர் இந்த இஸ்ரேல் சன்னதியாரின் இடத்துல பிறக்க இருக்கின்ற அவர்களுடைய பிள்ளைகள், அதாவது பாபிலோன் ராஜாவினுடைய அரண்மனையில அவர்கள் வேலைக்காரராக, அதாவது குறிப்பான விசேஷித்த வேலைக்காரராக இருப்பார்கள் என்பதை அவர் அங்க சொல்றார். அதுல நம்ம குறிப்பா பார்த்தா பிதாவாகிய தேவனுடைய இந்த மேலாதிக்க வல்லமையை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஏனென்றால் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலேயே பிதாவாகிய தேவன் இவ்விதமான ஏற்பாட்டை செய்ய இருக்கின்றார் என்றால் நாம் இங்கு பிதாவாகிய தேவனுடைய சர்வ வல்லமை பொருந்திய ஞானத்தை நாம் இங்கே உணர வேண்டும். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய மேலாண்மை திட்டம் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இனி எவ்விதம் செயல்பட வேண்டும், எவ்விதமான நிகழ்ச்சிகள் கட்டமைக்கப்பட இருக்கிறது என்பதை குறித்து அவர் தனது தாசனாகிய ஏசாயா மூலம் முன்னறிவித்ததை நாம் இங்கே அறிகிறோம். அதாவது பாபிலோன் ராஜாவினுடைய வேலைக்காரர்களே அநேகர் பலர் இருந்தாலும் அதில் இந்த பாபிலோனில் கொண்டு செல்லப்பட இருக்கின்ற, இங்கே இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து கொண்டு செல்லப்பட இருக்கின்ற இந்த பிள்ளைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவுக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் இந்த தெய்வீக திட்டத்தின் மூலமாக நாம் தேவனிடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இவர்கள் பாபிலோன் ராஜாவினுடைய அரண்மனையில வேலைக்காரர் என்றால் சாதாரணமான ஒரு வேலை அல்ல, அது ஒரு மகத்தான தெய்வீக வழிநடத்தலுக்கு உட்படுத்தல் உரிய வேலை. தெய்வீக வழிநடத்தலுக்கு
உட்படுத்தப்பட்ட ஒரு பணியாக, ஒரு வேலையாக அளிக்கப்பட இருக்கிறது என்பதை ஏசாயா அங்கே முன்னுரைத்தார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருந்த எசேக்கியா ராஜா மிகப்பெரிய ஆச்சரியம் அடைந்திருப்பார் நிச்சயமாக. ஆக தேவனுடைய மகத்தான திட்டம் என்ன? 100 ஆண்டுகள் கழித்து எவ்விதமாக இந்த இஸ்ரேல் சந்ததியார் தேவனால் வழிநடத்தப்பட இருக்கிறார்கள் என்பதை குறித்துதான ஆச்சரியமான சத்தியங்களை அன்றைக்கு எசேக்கியா அவர் பெற்றார். ஆமன்பானவர்களே, அப்படியானால் தானியேல் தீர்க்கதரிசனுடைய முக்கியமான முதல் கட்ட வரலாற்று பின்னணியின் மூலம் அதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆம், யூதாவின் ராஜாக்கள் வரிசையிலே யோயாக்கீம் ஆண்ட 3ஆம் வருஷம் இந்த சம்பவம் நடக்கிறது. யோயாக்கீம் அரசாண்ட அந்த 3ஆம் வருஷம் தொடங்கும் பொழுது அதை குறித்து தானியேலின் பதிவை நாம் பார்க்கலாம். தானியேல் முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 1 மற்றும் 2 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக திட்டம் விளக்கப்படுகிறது. இங்கே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே, அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அங்கு அரசாளுகிறார். இதை குறித்து சகோதரர் பிராங்க் ஷெலு அவர்கள் குறிப்பிடும் போது, இந்த யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷம் என்பது கிமு 625வது வருடம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த காலகட்ட பகுதியிலே பிதாவாகி தேவன் அங்கு ஒப்பு கொடுக்கிறார். இங்கே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் மற்றும் அந்த யூத மக்களையும் மற்றும் தேவாலயத்தினுடைய பாத்திரங்கள் சிலவற்றையும் அவர் சினையா தேசத்தில் உள்ள அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் இடத்துல அவரது அந்த கோயிலின் இடத்துல அங்கே ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே இது பிதாவாகிய தேவனால் முன் அனுமதிக்கப்பட்ட அவரது அனுமதியின் பேரிலே நடத்தப்படும் நிகழ்ச்சி என்பதை இங்கே தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராய வேண்டும். ஏதோ ஒரு புறஜாதி ராஜா படையெடுத்து வந்து அந்த யூதா ராஜாவை கைப்பற்றி விட்டார், அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தின் மீது கை வைத்தார், அங்கே இருக்கக்கூடிய பனிமூட்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. காரணம், பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரிலேயே அனைத்தும் முன் குறிக்கப்பட்ட திட்டத்தின்படியே நடந்தது என்பதை இங்கே தேவன் விவரிக்கிறார். இது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவரீரினுடைய மேலாண்மை திட்டம். ஆம், தேவனுடைய முன்குறித்த திட்டம் என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆகவே நாம் பார்க்கிறோம், இந்த தானியேல் மிக முக்கியத்துவமா இந்த காலப்பகுதியில் தான் தானியேல் தேவனால் முன்குறிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆகவே இவரை குறித்து நாம் பார்க்கும்போது ரீபரன்ஸ் நம்பர் 2492 பேராகிராஃப் 3ல தானியேல் அந்த சிறையிருப்பில் கொண்டு செல்லப்படும் போது அங்கே எசையா தீர்க்கதரிசியின் மூலம் முன்னுரைக்கப்பட்ட அந்த இஸ்ரேலினுடைய ராஜகுல மக்களிலே சந்ததியாரிலே அரண்மனையிலே சேவிப்பதற்காக அங்கே பணியமர்த்தப்பட இருக்கின்ற அந்த பிள்ளைகளிலே தீர்க்க தரிசனத்திலே குறிப்பிடப்பட்ட பிள்ளை ஆகிய இவரும் இருந்தார். பார்க்கும்போது அதனுடைய 2nd பேராகிராஃப் நீங்க ஆங்கிலத்தில் வாசிங்க. Daniel was 14 years old when carried captive to Babylon and consecutively lived to the extreme age of over 100 years. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். தானியேல் அவர்கள் விசேஷித்த வகையில 14 வயது இளம் பிராயத்திலே இங்கே இந்த சிறையிருப்புக்குள்ள அவர் இந்த ராஜகுல மக்களிலே ஒருவராக இருந்தது நிமித்தமோ, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே முன் குறிக்கப்பட்டவராக இருந்தது நிமித்தமோ, இந்த ஸ்பெஷல் கேரக்டரா ஒரு விசேஷித்த முன்குறிக்கப்பட்ட கதாபாத்திரமாக இங்கே தானியேலை அங்கே அழைத்து செல்லப்படக்கூடிய அனுமதி கொடுக்கப்படுது. அவர் தொடர்ந்து அவரது இளம் பிராயத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து மிக நீண்ட காலமாக, அதாவது 100 ஆண்டு காலமாக அவர் இந்த மாபெரும் தெய்வீக பணியை அங்கே செய்திடுவதற்கு பிதாவாகிய தேவனுடைய முன் அனுமதி இருந்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியகரமான திட்டம்! 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக
பிதாவாகி தேவன் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று ஒன்று வர இருக்கிறது. அந்த சாம்ராஜ்யத்துல, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மன்னனுடைய அரண்மனையிலே அவர் இஸ்ரேலிய ஜனத்தை வைத்து அவர் மேலாண்மை ஆட்சி முறையை அவர் செய்ய இருக்கின்றார். அன்பானவர்களே, இருப்பதோ பாபிலோன், ஆட்சி செய்வதோ பாபிலோனிய அரண்மனையிலிருந்து. ஆனால் ஆட்சி செய்வது யார்? தேவனுடைய பிள்ளை. அன்பானவர்களே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அங்கே ஆரம்ப காலகட்டத்திலே தானியேலை தெரிவு செய்து தானியேலுக்கு சிறப்பு பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது அவர் ஆச்சரியப்பட்டார். தேவனுடைய மனுஷனாக இந்த தானியேல், தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாக இந்த தானியேல் இருப்பதை கண்டு தானியேலை தேவனுடைய தயவு இருந்தது நிமித்தமாக, தேவனுடைய கரத்தின் கிருபை இருந்தது நிமித்தமாக அவரது ராஜ்யத்திலே அதிபதியாக உயர்த்தினார். அன்பானவர்களே, டேனியல் இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த என்டையர் பாபிலோன் சாம்ராட். பாபிலோனிய சக்கரவர்த்திய சாம்ராஜ்யத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும், அந்த டெரிட்டரி அனைத்து பகுதிகளுக்கும் அவர்தான் முதன்மை பிரதான மந்திரியாக உயர்த்தப்பட்டார். எவ்வளவு பெரிய தயவு பாருங்கள்! பிதாவாகி தேவனுடைய கரத்துல தானியேல் தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு இளைஞனாக இருந்து, வழிநடத்தப்பட்ட ஒரு வாலிபனாக இருந்து, தொடர்ந்து தானியேலை தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதற்கு தானியேல் எவ்விதமாக தேவனோடு நெருக்கமாக, தேவனோடு இருதயபூர்வமான தெய்வீக பக்தி வைராக்கியத்தையும் அன்பையும் அவர் தொடர்ந்து காட்டினது நிமித்தமாக இந்த தானியேலை இவ்விதமாக தேவன் தெரிந்தெடுத்தார். அன்பானவர்களே, ஆகவே நடந்துட்டது ஒன்றும் தற்செயலான நிகழ்வல்ல, நடந்துட்டது ஒன்றும் சாதாரண வரலாறு அல்ல, நடந்துட்டது ஒன்றும் தற்செயலானது அல்லது ஏதோ ஒரு வரலாற்று ரீதியிலான காரியம் என்றல்ல. பிதாவாகி தேவனுடைய முன்னறிவுக்குட்பட்டது அனைத்தும் என்பதை நாம் இங்கே அறிந்திருக்க வேண்டும். தெய்வீக திட்டமானது மகா நேர்த்தியாய் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய அனந்த ஞானத்தால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இங்கே பிதாவாகி தேவன் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு புறஜாதி ராஜ்யம், புறஜாதி தேசம் இருந்த போதிலும் அதன் ராஜா புறஜாதி, அவர் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. இருந்த போதிலும் கூட பிதாவாகி தேவனுடைய மேலாண்மை திட்டம், மேலாதிக்க திட்டம் எப்படி இருக்கிறது என்றால், அவர் நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை அவர்களுக்கு நேரடியாக கொடுக்காதிருப்பினும் நியாயப்பிரமாண திருச்சட்டத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழும் நிருபங்களாகிய தானியேலை அந்த ராஜரீக அரண்மனையில நேபுகாத் நேச்சாரின் இடத்துல அவர் அனுமதித்து அங்கே அவரை பிரதான தலைமை அதிபராக உயர்த்தும் பொழுது தொடர்ந்து அந்த ராஜரீக பிரமாணங்கள், நியாயபிரமாண சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட அந்த ராஜரீக மேலாண்மை பாபிலோனிலும் தொடங்கிற்று. அன்பானவர்களே, பிதாவாகி தேவன் தானியேலை கொண்டு தனது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரேலிய மக்களை ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்திட்ட அந்த உடன்படிக்கையின் சந்ததியாரை அவர் நேர்த்தியாய் எதிரிகளின் தேசத்திலும் அங்கே எதிர்ப்பாய் இருந்த சூழலின் மத்தியிலும் கூட எவ்விதமாக அவரது வல்லமையின் கரம் மறுபக்கத்தில் வழிநடத்தி வந்தது என்பதை மாபெரும் ஆச்சரியத்தோடு பிற்காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் கண்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தானியேல் உட்பட. அன்பானவர்களே, ஆரம்பத்திலே சிறையிருப்பு, அடிமை வாழ்க்கை என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அவர்களுடைய குலத்திலிருந்து, அவருடைய இனத்திலிருந்து ஒரு விசேஷித்த தேவ பிள்ளையாக தானியேல் தேவனுடைய கரத்தால் உயர்த்தப்பட்டு ராஜாவினுடைய அரண்மனையில அவர் மேன்மையான ஸ்தானத்திற்கு வழிநடத்தப்பட்டு அது நிமித்தமாக அவர் ஒட்டுமொத்த பாபில் முதன்மை அதிபராக அவர் உயர்த்தப்பட்ட விதம் ஆச்சரியம் அளிக்க தக்க விசேஷித்த காரியமாக இருந்தது. தானியேலினுடைய கீர்த்தி அங்கே பாபிலோன் சாம்ராஜ்யம் முழுவதும் பரம்பிற்று. பாபிலோன் சாம்ராஜ்யம் மட்டுமல்ல, பாபிலோன் சாம்ராஜ்யம் அரசாட்சி செய்த உலகம் முழுவதிலுமான அனைத்து தேசங்களுக்கும் தானியேலின் ஞானம் பற்றிய செய்திகள் அந்த காலத்திலே அங்கே கொண்டு சேர்க்கப்பட்டது என்பதை நாம் இங்கு மறந்து போய்விடக் கூடாது. காரணம், தானியேல் 14 வயதிலே அழைத்துச் செல்லப்பட்டார். வேதாகம வல்லுநர்கள் அங்கே யூதேயாவிலிருந்து பாபிலோனுக்கு அந்த காலத்திலே ஒரு காலங்களிலே அழைத்து செல்லப்படும் போது ஏறக்குறைய அந்த டிராவலிங் டைம் 3 மாத கால அவகாசம் இருந்திருக்கலாம் என்று கணிக்கிறார்கள் அல்லது யூகிக்கிறார்கள். அதையும் தாண்டி அங்கே தானியேல் உட்பட ராஜகுல மக்களாகிய அனனியா, மிசாயேல், அசரியா போன்ற இந்த மூவரும் தானியேலோடு சேர்ந்த 4 அங்கே அடையாளம் காட்டப்படுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளை தேவன் தனியாக பிரித்தெடுத்து அங்கே ராஜாவினுடைய கண்களிலே தயவும் கிருபையும் கிடைக்க செய்து அதன் மூலமாக மிகப்பெரிய கல்வி முறையை அவர்கள் மீண்டும் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை அவர்களுக்கு தேவன் வழங்கினார். ஆகவேதான் பிதாவாகிய தேவனுடைய முன்குறித்த திட்டம் ராஜரீகமான ஆளுகையிலே எதிரிகளின் தேசமாக இருப்பினும் சரி,
புறஜாதிகளின் தேசமாகி இருப்பினும் சரி, அது பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக எம்மாத்திரம், ஆம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது எப்பேற்பட்ட ராஜாவாய் இருப்பினும் சரி, அவருக்கு முன்பதாக ஒரு பதருக்கு சமானம் என்பதை இங்கே தேவன் நிரூபிக்கிறார் என்று வேதாகம வல்லுநர்கள் விவரிக்கிறார்கள். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ஆம், இங்கே பிதாவாகி தேவனுடைய மாபெரும் முன்குறித்த திட்டமானது இளம் வாலிபரை வைத்து அங்கே தொடங்கினது. ஆம், வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று ஞானியாகிய சாலமோனின் மூலம் தேவன் உரைத்திட்ட அந்த திருச்சட்டத்தை அவர் வாழ்க்கையிலே கடைபிடித்தார். தானியேல் தேவனே என் நியாயாதிபதி என்ற மாபெரும் சத்தியத்தின் பெயரத்தத்தை தாங்கி பிடிப்பவர். அவர் வாழ்நாள் முழுவதும் பிதாவாகி தேவனே அவருக்கு நியாயாதிபதியாக இருந்து அவரை உணர்த்தினார், தேற்றினார், தாங்கினார், தப்புவித்தார், சுமந்தார், ஞானத்தினால் நிரப்பினார், தானியேலை கொண்டு ராஜரீகம் பண்ணினார். ஆம், இஸ்ரேலி ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திட்ட மகத்தான வல்லமையுள்ள திட்டத்தை அவர் செயல்படுத்துவதற்கு ஒரு விசேஷித்த கருவியை இங்கே பாபிலோன் சாம்ராஜ்யத்துல அவர் ஏற்பாடு செய்து அவரின் மூலமாக தேவனுடைய உன்னதமான திட்டத்தை அவர் முன்னோக்கி நகர்த்தினார். எப்பேற்பட்ட மாபெரும் திட்டம் பாருங்கள். நான் பார்க்கிற இந்த பிக்சர்ல, பவர் பாயிண்ட் பிக்சர்ல, இங்கே பாபிலோனிய சாம்ராஜ்யம் விஸ்தரிப்பு செய்யப்பட்டது, ராஜ்யபாரங்களாக பிரிக்கப்பட்டது, மாகாணங்களாக அங்கே நிர்வகிக்கப்பட்டது. மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க். பாபிலோனுடைய புகழ்பெற்ற தொங்கு தோட்டங்கள், பாபிலோனுடைய புகழ்பெற்ற மாபெரும் சுவர்கள், ஐப்ராத் நதியை ஒட்டி கட்டப்பட்ட மாபெரும் கட்டுமானங்கள், இவைகள் அனைத்திற்கும் தானியேலின் ஞானம், தானியேலோடு உடனிருந்த தேவ பிள்ளைகளாகிய அனனியா, மிசாயேல், அசரியா இவர்களுடைய மிகப்பெரிய அறிவு திறன் அங்கே பயன்படுத்தப்பட்டதாக வேதாகம வல்லுநர்களும் சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் குறிப்பிடுகிறார்கள். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் மற்றும் அவரது உடன் நண்பர்கள் இங்கே அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் ராஜாவினுடைய பிரதான சேர்வைக்காரனாகிய தானியேலுக்கு தலைமையாக கொடுக்கப்பட்ட, வழிநடத்துவதற்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்ட ஆரியோக் மற்றும் இருக்கக்கூடிய பிரதானிகளின் தலைவரிடத்திலே ஒப்புவிக்கப்படும் பொழுது அங்கே தேவனுடைய மேலாதிக்க வல்லமை எவ்விதமாக செயல்படுது என்றால், அவர்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் சால்டிஸ் லாங்குவேஜ், கல்தேய பாஷையிலே அவர்கள் நிபுணர்களாக, அவர்கள் மிகச்சிறந்த வல்லுநர்களாக, மொழியியல் திறன் வாய்ந்தவர்களாக அவர் உயர்த்தப்படுவதற்கு அவர்களுக்குரிய நல்வாய்ப்பை தேவன் வழங்கினார். 14 வயதிலே அங்கே ட்ரெயின் அப் பண்ணப்படுறாங்க. 14 வயதிலிருந்து ஏறக்குறைய 3 வருடங்கள் மிக அருமையான பயிற்சி. நேச்சர் சயின்ஸ், இயற்கை அறிவியல் மற்றும் நுண்ணறிவியல் மற்றும் வேளாண்மை அறிவியல் மற்றும் கட்டடக்கலை, அதன் நுட்பத்திறன் மற்றும் வானியல், தர்க்க சாஸ்திரம், எண்கணித சாஸ்திரம் என்ற மகத்தான பல்வேறு துறைகளிலே அவர்களுக்கு சிறப்பு பயிற்சியை தேவ தயவிலே தேவனே கொடுத்தார். அதற்கே உரிய கருவிகள் அங்கே பயன்படுத்தப்பட்டார்கள். நியாயப்பிரமாண திருச்சட்டத்திலே தேறின மனுஷனாகிய மோசேயின் மூலம் அந்த நியாயப்பிரமாணம் கற்பிக்கப்பட்ட போது அதற்கு முன்பதாக மோசேயை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தின பிதாவாகி தேவன் மோசேவை ஞானத்தால் நிரப்பினார். அதே போல மோசேக்கு பிற்பாடு மிக நீண்ட நூற்றாண்டு காலங்கள், பல நூற்றாண்டுகள் கழித்து தானியேலை பிதாவாகி தேவன் மிகச்சிறந்த நிர்வகிப்பின் பணிக்காக அவர் ராஜரீக ஆட்சி துறையில, நிர்வாகத்துறையில, கட்டட அமைப்பு துறையில, நகர நிர்மாணிப்பு துறையில மற்றும் வேதியியல் துறையிலும், வேளாண்மை துறையிலும் மற்றும் இயற்கை அறிவியல் துறையிலும் இந்த தானியேலை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை பாபிலோனிய கல்வெட்டுக்கள் உணர்த்துகிறது. ஆனால் அந்த கல்வெட்டுகளிலோ தானியேல் என்ற பெயர் இடம்பெறவில்லை. பெல்தேஷாத்சார் என்று ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் அங்கே அடையாளம் மாற்றுவதற்கும், அவருடைய இனத்தின் குறியீட்டை மாற்றுவதற்கும், அவருடைய விக்கிரக கடவுளை உயர்த்தி பிடிப்பதற்குமான பெயரே அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, இப்படியாக அந்த பெல்தேஷாத்சார் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய தானியேல் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய மிகச்சிறந்த கல்வியியல் நிபுணர், அறிவியல் நிபுணர், தர்க்க சாஸ்திரி, வானியல் சாஸ்திரி மற்றும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்களாலும் அறியப்பட்டவர். ஆகவேதான் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் பிதாவாகி தேவன் அதை உறுதி செய்கிறார். தானியேல், யோபு, நோவா என்பவர்கள் இருந்தாலும் தங்கள் நீதியினால் மாத்திரம் தங்கள் ஆத்மாக்களை தப்புவித்துக் கொள்வார்களே அல்லாமல் என்ற பதத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தானியேலினுடைய தெய்வீக கீழ்ப்படிதல், அவர் தேவனுடைய சட்டங்களுக்கு நீதியாய் கீழ்ப்படிந்த பாங்கு அங்கே உரைக்கப்படுவதை, விவரிக்கப்படுவதை நாம் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் பிதாவாகி தேவன் அவரது தெய்வீக திட்டத்திலே இந்த இஸ்ராயேல் தேசத்தை
எவ்விதமாக அவர் நடத்த விரும்பினார். ஆம், கிமு 625 வருடம் யோயாக்கீன் என்ற யூத ராஜாவினுடைய 3ஆம் வருஷத்துல பிதாவாகி தேவன் இந்த தேசத்திற்கு ஓய்வு கொடுக்க அவர் செய்திட்ட யூப்ளியின் பிரமாணம். இந்த யூப்ளியின் பிரமாணத்தை அவர்கள் ஏற்கனவே முந்தைய காலக்கணக்குகள் சுழற்சி முறைகளுக்கு இசைவாக, நியாயபரமான திருச்சட்டங்களுக்கு இசைவாக இந்த யூத ஜனங்கள் அவர்களை வழிநடத்தின வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசிரியர்கள் முறையாக கை கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள், ஓய்வு நாளின் பிரமாணத்தை மீறினார்கள். தேசம் தனது ஓய்வு வருஷங்களை அவர்கள் ரம்மியமாய் அனுபவிப்பதற்கு அவர்கள் வாய்ப்பை கொடுக்கவில்லை. தொடர்ந்து அவரது சுயநலம் மற்றும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமை மற்றும் அவருடைய தேவனுடைய காரியங்களுக்கு முற்றிலுமாக எதிர்த்து நிற்றல் ஆகிய இவைகளிலேயே அவர்கள் நேரத்தை கழித்தார்கள். இப்படியாக அவர்கள் தொடர்ந்து தெய்வீக பிரமாணங்களுக்கு மாறாக நடந்தது நிமித்தமாக தேவன் தலையிட்டார். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, அதன் காரணமாக தேவனுடைய திட்டத்திலே நியாயபரமான சட்டங்களை மீறினபடியாலே அவர் இங்கே தனது வேலைக்காரனாக, தனது ஊழியன் என்று குறிப்பிட்ட அந்த ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவை முன்குறித்தார். அங்கே எரேமியாவின் மூலம் முன்குறிக்கப்பட்ட அந்த வசனங்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை என் ஊழியன் என்று அவர் குறிப்பிட்டார், பிதாவாகிய தேவன். அது மாத்திரமல்ல, அவருக்கு மற்றொரு அடைமொழி கொடுக்கப்பட்டது. அதன் சிங்கம் என்ற பெயரும் கூட இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படியானால் இங்கே நியாயப்பிரமாண சட்டங்களை மீறிவிட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து அந்த நியாயப்பிரமாண சட்டங்களுக்குள்ளாக அவர்கள் இடம்பெற வேண்டும் என்றால் அதற்கு தேவன் ஒரு ஏற்பாட்டை செய்கிறார். அது இஸ்ராயல் தேசம் தனது ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர்ப்பதற்குரிய நல்வாய்ப்பு. அதற்காக அந்த யூத ஜனங்கள், அதாவது இஸ்ரேலி ஜனங்களுடைய அனைத்து கோத்திரத்தார், 10 கோத்திரத்தார் 12 பேர் அவர்கள் என்ன செய்யப்படணும்னா ரீப்ளேஸ்மெண்ட் செய்யப்படணும். அங்கேயே முற்றிலுமாக அவர்கள் அகற்றப்பட்டு, அங்கே இருந்து அவர் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். அவர்கள் மற்ற தேசத்திற்கு முழுமையாக அவர்களை ரீப்ளேஸ் பண்ணப்படணும் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இந்த ரீப்ளேஸ்மெண்ட், இங்கே இடத்தை மாற்றக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தேவனுடைய திட்டத்தை விதமாக அறிவித்தார். படிங்க. 2 நாளாகமம் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே தேசம் 70 வருடங்களை ஓய்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் ரம்மியமாக அனுபவித்து தீர்க்க வேண்டும். வித்தவுட் எனி சிங்கிள் டிஸ்டர்பன்ஸ். எந்த விதத்திலும் அதற்கு இடையூறோ குறுக்கீடோ யாராலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானம், மாபெரும் தெய்வீக கட்டளையினுடைய செயல்பாடுகளின் நீதி நியாயங்களின் வெளிப்பாடு எப்படி சிறப்புற விவரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வசனம் விவரிக்கக்கூடிய சத்திய வெளிச்சம் நமக்கு உணர்த்துகிறது. அப்படியானால் இந்த நியாயபரமான சட்டங்களை எப்போதுமே மீறிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஜனங்கள், வணங்கா காலத்துள்ளவர்கள், ஆம், இவர்கள் அகற்றப்பட வேண்டும். அவர்கள் அந்த நாட்டை விட்டு, அதாவது தேசத்தை விட்டு முற்றிலுமாக அகற்றப்பட்டு தேவனால் மற்றொரு புறத்தில் அவரது ஊழியக்காரனாக பயன்படுத்தப்பட இருக்கின்ற பாபிலோனிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிய அனுமதிக்கப்பட்ட நேபுகாத் நேச்சாரை அவர் படையெடுத்து வரவைத்து அவர் கையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்தார். ஆம், இவைகளுக்குரிய காரணங்களை தேவன் பட்டியலிடுகிறார். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 14 மற்றும் 16 மற்றும் 17 ஆகிய 3 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். படிங்க. 2 நாளாகமம் 36:14. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். 16ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயமில்லாமல் போயிற்று. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் நீதியின் பார்வையை நாம் இங்கே பார்க்கிறோம். பிதாவாகி தேவன் கவனிக்கிறார். இந்த இஸ்ரேலிய ஜனங்கள் எவ்விதமாக முரட்டாட்டங்களை வைத்தார்கள், எவ்விதமாக பின்மாறுதலை வைத்தார்கள், எவ்விதமாக விக்கிரகாரதனை செய்தார்கள்,
எவ்விதமாக தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணினார்கள், அவருடைய மகத்தான ஜீவனளிக்கும் வார்த்தைகளை அசட்டை செய்தார்கள், தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார்கள். ஆகவே தேவனுடைய உக்கிரகம், தேவனுடைய நீதியான தீர்ப்பு ஜனத்தின் மேல் மூண்டது. ஆம் அன்பானவர்களே, ஆகவேதான் அவர்களை அந்த தேசத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நியாயமாக, நீதியாக, மற்றும் ஒரு விதத்தில் சொல்வதென்றால் கிருபையாகவே வழங்கப்பட்டது. ஆம், இதை குறித்து பிதாவாகி தேவன் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் முன்னறிவித்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்த ராஜாவாகிய யோசியா ராஜா, அவர் காலத்துல அவர் தேவனிடத்தில் மிகவும் நெருங்கினவராக இருந்தார். நியாயப்பிரமாணங்களை இறுதியாக கை கொண்ட யூத ராஜாவின் வரிசையில யோசியா இருந்தார். யோசியாவுக்கு பிற்பாடு யோயாக்கீம், அதற்கு பிற்பாடு யோயாக்கீம், அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம் இங்கே குறிப்பிடப்படுகின்ற இந்த யோயாக்கீம் ராஜா, அதற்கு பின்னாடி நாம் பார்க்கிறோம் இங்கே சிதேக்கியா ஆகிய இந்த 5 ராஜாக்கள் இங்கே இறுதியாக அரசாண்டாங்க. அதுல அவருடைய முற்பிதாவாகி யோசியா ராஜா காலத்தில் மூத்த சகோதரி அவர் உல்தால் என்ற பெண் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவன் அளிக்கும் நல்வாக்கை அந்த ராஜாவுக்கு கொடுத்தார். யோசியா தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தார். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17 அவர் விதமாக விளக்குகிறார். படிங்க. 2 ராஜாக்கள் 22, 16 மற்றும் 17. இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகள் மேலும் வர பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் இங்கே மிக பெரிய ஒரு எச்சரிப்பை இங்கே உல்தால் என்ற தீர்க்கதரிசி கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது தேவன் எவ்விதமாக அங்கே முன்குறிக்கப்பட்ட அந்த தெய்வீக திட்டத்தை தனது பிள்ளைகளுக்கு அறிவித்தார். யோசியாவுக்கு அவர் அறிவித்தார். அவர்கள் விக்கிரக ஆராதனையுடைய உச்சத்தை தொட்டார்கள். அங்கே எருசலேம் தேவாலயம் இருக்கக்கூடிய இடத்திலேயே அவர்கள் இப்படிப்பட்ட அருவருப்பை செய்தபடினாலே தேவனுடைய நியாயமான உக்கிரகம், அதாவது நியாய தீர்ப்பு அந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும் என்பதை அவர் அங்கே விலக்கிவிட்டார். ஆமன்பானவர்களே, ஆகவேதான் அவரது முன்னோர்களுக்கு சொல்லிய வண்ணமாகவே, ஏற்கனவே எச்சரித்த வண்ணமாகவே தேவன் அதை செய்து காண்பித்தார். எரேமியா 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கும் பொழுது தேவன் முன்னதாக அவர்கள் எச்சரித்த விதத்தை, எரேமியாவின் மூலம் எச்சரித்த விதத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். படிங்க அந்த வசன பகுதிகளையும். எரேமியா 27, 12 முதல் 15 வசனங்கள். இந்த எல்லா வார்த்தைகளின்படியே நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடே பேசி, உங்கள் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்திற்கு கீழ்ப்படுத்தி அவனையும் அவன் ஜனத்தையும் சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பாபிலோன் ராஜாவை சேவியாமல் போகிற ஜாதிக்கு விரோதமாக கர்த்தர் சொன்னதின்படியே நீயும் உன் ஜனமும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவானேன். நீங்கள் பாபிலோன் ராஜாவை சேவிப்பது இல்லை என்று உங்களுடனே சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினது இல்லை. நான் உங்களை துரத்தி விடுகிறதற்கும் நீங்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளும் அழிந்து போகிறதற்கும் அல்லவோ இவர்கள் என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டம், அவரது மேலாதிக்க நிர்வாக திட்டம் எவ்விதமாக இருக்கிறது என்றால், பாபிலோன் ராஜாவை தனது ஊழியராக பயன்படுத்துகிறார் பிதாவாகிய தேவன். அதை குறித்ததான முன்னறிவை இஸ்ரேலிய ஜனங்கள் பெற்றிருக்க வேண்டும். அவரை, அதாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை தேவன் பயன்படுத்துகிறார். அதன் மூலம் தேவன் இந்த தேசத்திற்கான தெய்வீக திருச்சட்டங்களை நிறைவேற்றிருக்கிறார் என்பதை அவர் முன்னதாகவே சொல்லிவிட்டு, இப்படியாக இந்த ராஜா மற்றும் அவரது சேனைகளுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும்படியாக இறுதி ராஜாவாகிய சிதேக்கியாவின் முன்பதாகவும் ஜனங்கள் முன்பதாகவும் அவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த
தேவனால் அனுமதிக்கப்பட்ட, தேவனால் ஊழியராக பணியமர்த்தப்பட்ட ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார், அவர் தேவனுடைய பணியாள் அல்ல, அவர் எதிரி, அவர் புறஜாதி. ஆகவே அவருக்கு செவி கொடுக்க கூடாது. ஆகவே நாம் இந்த நேரத்தில் தேச ஒற்றுமையும் தேச பக்தியையும் காண்பிக்க வேண்டும் என்று அங்கே போலியாக இருந்த தீர்க்கதரிசிகள், பொய்யான தீர்க்கதரிசிகள் சிதேக்கியாவினிடத்திலே கூறி அங்கே மற்ற யூத ஜனங்களையும் அவர்கள் கலகம் செய்வதற்கு தூண்டிவிட்டார்கள். ஆகவே இது ஒரு பெரிய முரண்பாடான காரியமாக அங்கே இருந்தது. உண்மையான தேவனுடைய செய்தியை, ஏற்ற நேர சத்திய செய்தியை சொல்லக்கூடிய உண்மை தீர்க்கதரிசியாக எரேமியா இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் யூத ஜனங்களிலேயே போலியான கள்ள தீர்க்கதரிசிகளும் அங்கே இருந்தார்கள். அன்பானவர்களே, இப்படியாக ஒரு போராட்ட நிலைமையிலே எரேமியா அவர்கள் தேவனுடைய நல்வார்த்தையை உறுதிபட தெரிவித்தார். எரேமியாவையும் கூட சிறைபிடிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் தொடர்ந்து வகை தேடினார்கள். அப்படிப்பட்ட சில பிடிக்கப்பட்டு அவர் அமல்த்தப்படுவதற்குரிய எத்தனங்கள் அங்கே நடைபெற்றது. தேவனுடைய கரம் எரேமியாவை பாதுகாக்க நிழலிட்டதையும் வேதாகம சரித்திரம் விவரிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் முன்னதாக எச்சரித்த அந்த காரியங்கள் அனைத்தும் இந்த தேசத்தின் மீது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறத்திலோ தேவனுடைய மாபெரும் ஞானத்தின் வலதுகரம் அவரால் நேசிக்கப்பட்ட அந்த தாவீதின் குடும்பத்தாரில ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக, தாவீதோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர் கொண்டிருந்த மாறாத பற்று அந்த ராஜகுல மக்களிலே தானியேலையும் மற்றுமுள்ள அருமையான 3 இளம் வாலிபர்களையும் தேவன் தெரிந்தெடுத்து பயிற்றுவிக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களிலே தானியேல் மிகவும் விசேஷித்தவராக தேவனுடைய கரத்தால் உயர்த்தப்பட்ட பொழுது அவர் எவ்விதமான கல்வி அறிவை பெற்றார் என்பதை நாம் சற்று முன்பதாக பார்த்தோம். அன்பானவர்களே, விசேஷித்த தெய்வீக அனுமதியின் பேரிலான கற்றுக்கொள்ளும் நிகழ்வு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வேதாகமத்தில் பார்க்கும்போது அவர்கள் மாசில்லாத நிலைமையில் இருக்கிறவர்கள், ஒரு புறமும் கூட அப்பளுக்கில்லாத விசேஷித்த ஒரு நிலைமை. அவர்கள் பார்வைக்கும் அவருடைய சூழலிலே பலதரப்பட்ட மக்களின் கண் பார்வையிலும் அவர்கள் மாசில்லாத அழகானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மிக விசேஷித்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, சகல ஞானத்திலும் தேறினவர்களாக, இன் ஆல் ஆங்கிள் விஸ்டம், எல்லா விதத்திலும் ஞானத்தில் தேறினவர்களாக தேவன் அவர்களை தகுதிப்படுத்தினார். சாதாரணமான தகுதி அல்ல, இது ஒரு விசேஷ தகுதி. அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் அறிவில் சிறந்தவர்களாக, கூர்மதியிலே, நுண்ணறிவிலே, இன்டெலிஜென்ட் கோஷன்ல அவர் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, கல்வியில் நிபுணர்கள். ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே அவருடைய ஜென்ம பாஷையாகிய கல்தேய மொழி, சால்டிஸ் லாங்குவேஜ், அந்த மொழி மற்றும் அதனுடைய இணை துணை மொழிகள், செராமிக் லாங்குவேஜ், அதில் இருக்கக்கூடிய செமிட் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அனைத்து மொழியியல் வல்லுநர்கள் மற்றும் அங்கே கல்வியில் சிறந்த மற்ற அனைவரை காட்டிலும் இவர்கள் வல்லுநர்களாகவும் நிபுணர்களாகவும் மொழி திறன் உச்சரிப்பிலும் மொழியை கையாளும் பாங்கிலும் இவர்கள் மிகச்சிறந்தவர்களாக கருதப்பட்டதாக பாபிலோனிய கல்வெட்டுகளில் இடம்பெறுகிறது. ஆகவே கல்வியில் நிபுணர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ராஜ அரண்மனையிலே சேவிப்பதற்கு முழு திறமை வாய்ந்தவர்களாக இவர்கள் தேவ தயவுல உயர்த்தப்பட்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக பிதாவாகி தேவன் இவர்களை அருமையாக வழிநடத்தி ஆச்சரியமாக உயர்த்தி அவர்களை எதிரிகளின் தேசமாக மேலான பார்வையில வெளிப்புறமான பார்வையிலே பார்க்கப்பட்டாலும் அவர்களை தேவன் அவரது கரத்தினாலே வழிநடத்தி அவர்கள் மூலமாக பாபிலோன் அரண்மனையிலே அந்த அரண்மனையை தேவனுடைய ஆவி வாசம் செய்யக்கூடிய தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்தார்கள். எந்த ஒரு புறவைய காரியமும் அவர்களை தீட்டுப்படுத்தவில்லை. அன்பானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய பாடம் மெய்த்திருச்சபைக்கு. மெய்த்திருச்சபை எந்த புறவைய சூழல்களில அல்லது வேறு எந்த ஆதிக சக்திகளின் மத்தியில அகப்பட்டாலும் கூட இந்த மெய்த்திருச்சபை பிதாவாகி தேவனுக்காக உண்மையான பக்தி வைராக்கியம் கொண்டு, பிதாவாகி தேவன் மீது உண்மையான அன்பு கொண்டு, உண்மையான விசுவாசம் கொண்டு தேவனிடத்தில் ஜெபித்து அந்த சூழலுக்கு ஏற்ப தங்களுக்கே உரிய வழிநடத்துதலை கொடுப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் போது பிதாவாகி தேவனுடைய மேலாதிக்க கரத்தின் வல்லமை எப்பேற்பட்ட எதிரிகளையும் அவர்களுக்கு ஒத்திசைவாக
தனது பிள்ளைகளுக்கு ஒத்திசைவாக இணங்கி வருவதற்கு வழிநடத்தும். அந்த எதிரியின் நிலைமையில் அவர்களை ஊழியர்களாக, பணியாளர்களாக கூட மாற்றி போடும் வல்லமை நம் பிதாவாகி தேவனுக்கு உள்ளது என்று நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அதற்கு தானியேலினுடைய வாழ்க்கை, அனனியா, மிசாயேல், அசரியாவின் வாழ்க்கை மிகச் சிறந்ததொரு உதாரணம். அன்பானவர்களே, எப்பேற்பட்ட எதிர்மறையான சூழலின் மத்தியிலும் கூட பிதாவாகி தேவன் மகா பெரியவராயிருந்து அவர் மிகவும் சிறியவர்களாய் இருக்கக்கூடிய அவரது அருமை திருச்சபையின் பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாப்பார், வழிநடத்துவார். ஆகவே இந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தினுடைய ஆராய்ச்சி பாகத்துல நாம் இதன் பின்னணியை ஆராயும் பொழுது, தானியேல் இங்கே மொழியியல் வல்லுநராக, கல்வியில் சிறந்த நிபுணராக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேலின் புஸ்தகமானது எழுதப்படும் பொழுது நாம் பார்க்கிறோம், முதல் அதிகாரம் எபிரேய மொழியிலும், பிற்பாடு முதல் 2 அதிகாரங்கள் எபிரேய மொழியின் தாக்கத்தை உடையதாக இருக்கிறது. பிற்பாடு வரக்கூடிய அதிகாரங்கள் அங்கே கல்தேயர்களும் கூட படிக்கக்கூடிய அளவில் அங்கே அராமிக் மற்றும் சால்டிஸ் லாங்குவேஜினுடைய கலப்பினமாக அங்கே இருக்கிறத அந்த மூத்த ஆராய்ச்சியாளர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். இருப்பினும் கூட நாம் பார்க்கும் பொழுது தானியேலின் முதல் 6 அதிகாரங்கள், தானியேல் புஸ்தகத்தினுடைய முதல் 6 அதிகாரங்களினுடைய ஒரு பின்னணியை நாம் மேல்புறமாக, அதாவது நாம் முன்னோட்டமாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கிறோம், தானியேல் முதல் 6 அதிகாரங்கள் 6 கட்ட விசேஷித்த சரித்திரங்கள், தீர்க்க தரிசன சரித்திரங்கள். அன்பானவர்களே, வரலாறுகள். முதலாவது நாம் பார்க்கிறோம், ராஜாவின் போஜனம், அதை தானியேல் எதிர்கொள்ளும் விதம். ராஜ போஜனமும் தானியேலும், தானியேல் அவரது உடன் இருக்கக்கூடிய அந்த 3 நண்பர்கள் இந்த ராஜாவின் போஜனத்தை எப்படியாக எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அங்கே பிரதானிகளின் தலைவனாகிய ஆரியோக் மற்றும் இருக்கக்கூடிய அந்த மேலதிகாரிகள் இவர்களை சந்தித்து ராஜ போஜனத்தை தான் உட்கொள்ள வேண்டும் என்று ராஜா சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உட்கொள்ளாவிட்டால் அங்கே நிலைமை தனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது, தானியேல் மிகவும் ஞானமாய் பிதாவாகிய தேவன் மீது தான் கொண்டிருந்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாக ராஜ போஜனத்திற்கு அவர் எதிராக தன் வாயை கட்டினார். ஆகவே பிதாவாகி தேவன் அவரது அர்ப்பணிப்பு, பக்தி வைராக்கியம், தன் மீது வைத்த அன்பு, இவற்றினுடைய அளப்பரிய கீழ்ப்படிதலை பார்த்து பிதாவாகி தேவன் விசேஷமாய் தானியேலை ஆசீர்வதித்தார். எப்படி என்றால், பிற்காலங்களிலே தானியேல் தனது பக்தி வைராக்கியத்தின் மூலம் அவர் ராஜாவாகிய தரியுவின் காலத்திலே கொல்லப்படுவதற்கு சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட பொழுது தேவன் சிங்கங்களின் வாயை கட்டினார். தேவனுக்காக தானியேல் தனது மாம்சீக உணர்வை, தனது பசியை ராஜபோஜனம் மற்றும் நியாயப்பிரமாணத்தின் உணவு முறைகளால் மாத்திரமே தான் உட்கொள்ளப்பட வேண்டும் உணவுகளை அதற்கு எதிராக நடந்துவிடக் கூடாது என்ற பக்தி உணர்வின் மூலம் தனது வாயை கட்டும் போது பிதாவாகி தேவனோ அவர் தானியேலின் ஜீவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்த இருக்கின்ற சிங்கங்களின் வாயை கட்டினார். பிதாவாகி தேவனுடைய மகத்தான விசேஷித்த வழிநடத்துதலை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். பிதாவாகி தேவனுக்காக அர்ப்பணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது ஒரு மிகச்சிறந்த படிப்பனை பாடம். தானியேலை போல நாமும் பிதாவாகி தேவனுக்காக சிறு செயலாயிலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், எதை செய்தாலும் அதை பிதாவாகி தேவன் நன்றியோடு நினைவில் வைத்து அதற்காக நமக்கு மாபெரும் வெகுமதி தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தருடைய நல்வார்த்தையை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். இவர்களுக்கு ஒரு சிறு குவளை நீர் கொடுத்தால் அது எனக்கே கொடுத்தீர்கள் என்று அவர் கர்த்தர் சொல்வதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படியாக இந்த ராஜ போஜனத்தால் தானியேல் தீட்டுப்படாமல் தன்னை காத்துக் கொள்வதற்குரிய விசேஷ ஏற்பாட்டை தன் இருதயத்தின் தீர்மானமாக எடுத்தார். இருதயத்தின் தீர்மானமாக அவர் ஏற்கனவே எடுத்திருந்தார். அந்த இருதயபூர்வமான தீர்மானம் என்பது அர்ப்பணிப்பின் அடையாளம். ஆகவே மெய்த்திருச்சபைக்கு இது ஒரு மாபெரும் படிப்பினை, மிகப்பெரிய வழிகாட்டும் சரித்திரமாக இருக்கிறது. நாம் கூட இருதயபூர்வமான தீர்மானங்களை எப்போதெல்லாம் எடுக்கிறோமோ அப்போதெல்லாம் தேவனுடைய கரத்தின் மூலமாக நாம் வழிநடத்தப்படுவோம். எப்போதெல்லாம் நாம் மனதார அல்லது இருதயபூர்வமாக தீர்மானங்களை எடுக்காமல் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் விழுகையை நோக்கியும் அல்லது பின்னடைவை நோக்கியும் நிச்சயம் நாம் செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே பிதாவாகிய தேவனிடத்துல மிக மிக அதிகமாக நெருங்கின
மிக அதிகமாக நேசித்த தானியேலை போல நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெலோட் ஆஃப் ஜெகோவா, தானியேலே நீ மிகவும் பிரியமானவர், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று பிரதான தூதனாகிய கேப்ரியலின் மூலமாக அங்கே விசேஷ வகையிலே குறிக்கப்பட்டவர் இந்த தானியேல். பிதாவாகி தேவன் மீது எவ்வளவு அருமையான அன்பு, எவ்வளவு உச்சகட்ட அன்பு, பிதாவாகி தேவன் மீது எவ்வளவு உச்சகட்ட பக்தி வைராக்கியம், பிதாவாகி தேவனுக்காக தன் ஜீவனை பணயம் ராஜாவின் போஜனத்தை அவர் நிர்வகிப்பதற்கு அவர் செயலாற்றின விதம். இப்படியாக தானியேல் தனது உணவிலும் தனது மாம்சத்தை கட்டுப்படுத்துவதிலும் தேவனுக்காக தன்னை அர்ப்பணிப்பதிலும் அவர் செலுத்திட்ட பாங்கு மற்ற 3 எபிரேய இளைஞர்களாகிய அனனியா, மிசாயேல், அசரியா ஆகிய இவர்களையும் கூட விசேஷமாக ஊக்குவித்தது, அவர்களையும் வழிநடத்தினது. ஆமன்பானவர்களே, அடுத்ததாக தானியேலை பிதாவாகி தேவன் உயர்த்தும் பாங்கு விசேஷித்த காரியம். தானியேலை தேவன் தனது ஆவியினால் நிரப்பினார். மாபெரும் சிலை தரிசனம். யாருக்கு? பாபிலோனுடைய ராஜாவாகிய மாபெரும் சக்கரவர்த்தி சாம்ராட் நேபுகாத்நேச்சருக்கு. அவரது தூக்கம் போய்விட்டது. மாபெரும் சிலை, மெட்டாலிக் இமேஜ், மாபெரும் சிலை, சிறிய கல் அதன் பாதத்தை நொறுக்கினது. அதற்கே உரிய சொப்பனமும் அதன் அர்த்தமான சத்தியத்தையும் தேவன் தானியேலின் மூலம் விளக்கி கூறினார். ஆகவே தானியேல் உடைய விசேஷித்த வாழ்க்கை அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை வாய்ந்த காரியமாகவே இருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே சிலை தரிசனத்தை குறித்து தானியேல் விளக்கும் பொழுது முதலாவது பிதாவாகி தேவனுக்கு மகிமையை ஏறெடுத்தார். பிதாவாகி தேவனுக்கே முதலாவது மகிமை. பரலோகத்தின் தேவன் இந்த மறைபொருள்களை வெளிப்படுத்தினார். ஆகவே பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி தானியேல் அங்கே அந்த தரிசனத்தை, அதன் விளக்கத்தை தேவ உத்தரவின்படியே பகிர்ந்தளிக்க ஆரம்பித்தார். இங்கும் கூட இந்த மெய்த்திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய விசேஷித்த வழிகாட்டும் சத்தியம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திலும் அல்லது எந்த நேரத்திலும் நமக்கு ஒரு நன்மையோ அல்லது நமக்கு ஒரு முன்னேற்றமோ அல்லது நமக்கு ஒரு வளர்ச்சியோ ஏற்பட்டால் அதற்கு காரணம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே அன்றி வேறொருவரும் அல்ல. நன்றி அறிதலுக்கு உட்பட்டவர் பிதாவாகி தேவன் ஒருவர் மட்டுமே மட்டுமே மட்டுமே. பிதாவாகி தேவனே, நீர் மகா பெரியவர், நாங்களோ மிகவும் சிறியவர்கள். ஆமன்மானவர்களே, ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று நினைத்த தானியேல் அதற்குரிய ஞானமான யோசனையை தன்னை வழிநடத்தின அந்த பிரதானிகளின் தலைவனிடத்திலே கூறினார். நாங்கள் மரக்கறி உணவுகளை உட்கொள்கிறோம், ஒரு 10 நாட்கள் பொறுத்து பாருங்கள், அப்பொழுது எங்களைப் போலவே அந்த ராஜபோஜனத்தை உண்ணக்கூடியவர்களைப் போலவே நாங்களும் இருப்போம், நீங்கள் வேண்டுமானால் சோதித்து பாருங்கள் என்று தானியேல் கூறும் பொழுது இங்கே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக வழிநடத்தலை தானியேல் அங்கே வெளிப்படுத்தினார். காரணம், பிதாவாகி தேவன் மீது வைத்த விசுவாசம், பிதாவாகி தேவன் மீது வைத்த பக்தி வைராக்கியம். அதன் காரணமாக இந்த முழுமையான 10 நாட்களிலே தேவனுடைய விசேஷித்த மேலாதிக்க வல்லமை இந்த எபிரேய இளைஞர்கள் மீது செயல்பட்டது. அந்த தாவர உணவுகளை, அதாவது மரக்கறி உணவுகளை உட்கொண்ட இவர்கள் ராஜ போஜனத்தை உண்டவர்களை விட அவர்கள் மிகவும் அழகுள்ளவர்களாக, அவர்கள் புஷ்டி வாய்ந்தவர்களாக, அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக காட்சி அளித்தார்கள். ஆகவே இது பிதாவாகி தேவனுடைய வல்லமையின் கரமே ஒழிய வேறல்ல. இது தானியேலினுடைய சொந்த ஞானம் அல்ல, பிதாவாகி தேவனுடைய ஞானத்தின் கரம் தானியேலை ஞானமாய் வழி நடத்தினது. ஆமன்பானவர்களே, அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை பிதாவாகி தேவன் மட்டில்லாத கிருபையாக தானியேலுக்கு அங்கே வழங்கினார். ஆகவே மாபெரும் இந்த சிலை தரிசனத்துல தானியேல் பிதாவாகி தேவனை தொடர்ந்து மகிமைப்படுத்தினார். தொடர்ந்து தேவனுக்கு தாசனாக அவர் ராஜ சமூகத்திலே பிதாவை அறிக்கையிடுகிறவராகவே காணப்பட்டார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தானியேலின் மூலம் பிதாவாகி தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் ஏறெடுக்கும் விதமான அந்த விசேஷித்த வார்த்தைகள், தானியேலின் தேவன் என்று குறிப்பிடக்கூடிய விசேஷித்த அடையாளத்தை தேவ கருவியாக இருந்து தானியேல் பெற்றார். ஆமன்பானவர்களே, தானியேலின் தேவன் ஒருவரே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களிலும் மிகவும் மேலானவர் என்பதை ஒரு ஜாதி ராஜாவாக இருந்த போதிலும் அங்கே பேல், பாகால் மற்றும் பாபிலோனிய கடவுள்களை வணங்கக்கூடிய அந்த அறியாமை நிலைமையில் இருந்த ராஜாவாக இருப்பினும் கூட இங்கே தேவனுடைய உண்மையான ஒரு கருவி அங்கே தேவனுக்காக உண்மையாக செயல்படும் போது அவர் எதிரி நாட்டின் ராஜாவை கூட தேவன் வசமாய் தேவன் பட்சமாய் அவர் உணர்த்துவிக்க முடியும் என்ற மாபெரும் படிப்பினையை, வரலாற்றை தானியேல் தன் வாழ்க்கையிலே சுமந்து நின்றார். அப்படி போல இந்த மெய்த்திருச்சபையின் அருமை அங்கங்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட நாம் வாழும் காலங்களிலே பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக, பிதாவாகி தேவனுக்கு மெய்தேவ வணக்கத்தை செலுத்தும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும்
நாம் உண்மையாக அர்ப்பணிப்போடு நம்மை நாம் செலவிட்டு நம்மை நாம் ஒப்புவிக்கும் போது பிதாவாகி தேவன் நமது வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுத்துவதற்கு நாம் முழு முயற்சி எடுக்கும் போது நிச்சயமாகவே பிதாவாகிய தேவன் அதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார். அன்பானவர்களே, எரிகின்ற சூளையிலே அங்கே விசேஷித்த விசுவாசம் வெளிப்பட்டது. அது மூவின் விசுவாசம். அன்பானவர்களே, அந்த எரிகின்ற சூளை அது விசுவாசத்திற்கு வைக்கப்படுகின்ற பரீட்சை. அந்த பரீட்சையிலே இந்த மூவரினுடைய விசுவாசம் வெளிப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பு அங்கே உணர்த்தப்பட்டது. நால்வராக அங்கே காணப்பட்டதை பார்க்கிறோம். தூரா சமவெளியிலே நிறுத்தி வைக்கப்பட்ட சிலையை அவர்கள் இவ்விதமாக மறுதளித்தார்கள். ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்ற விசுவாசத்தினுடைய உச்சகட்ட பக்தி வைராக்கிய வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்றால் அது எப்பேற்பட்ட பக்தி வைராக்கியம் என்பதை ஒரு கணம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அப்பேற்பட்ட மகாபெரிய பக்தி வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அதை வாழ்க்கையிலே நாமும் நடைமுறைப்படுத்துவதற்குரிய நல்வாய்ப்பு இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளை, அதே போல அடுத்ததாக தானியேலுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தீர்க்க தரிசன சரித்திரத்திலே அடிமரம் மாத்திரம் இடப்பட்ட முழுமரம் வெட்டப்படும் சொப்பனம், அந்த சொப்பனத்திலே தெய்வீக திட்டமானது விளக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பெல்தே சாச்சாரியினுடைய விருந்தும் எழுதின கையும் மெனே மெனே டெக்கேல் உபார்சின். ஆகவே தெய்வீக திட்டம் அங்கே எவ்விதமாக விளக்கப்படுகிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு செங்ககபியில் தானியேல். ஆக இந்த 6 காலகட்ட தீர்க்க தரிசன சரித்திரங்களை தானியேலினுடைய புஸ்தகத்திலே முதல் 6 அதிகாரங்கள் சுமந்து நிற்கின்றன. தேவன் அவைகளை பொருத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு பிற்பாடு 6ஆம் அதிகாரத்திற்கு பின்பதாக உள்ள மீதமுள்ள 6 அதிகாரங்கள் பிதாவாகி தேவன் விசேஷமாக அந்த தெய்வீக திட்டத்தினுடைய பாகங்களிலே காணப்படுகிற ராஜ்யங்களின் சரித்திரங்கள், அவைகள் அடையாள பாசிய முறையிலே தானியேலுக்கு தரிசனங்களாகவும் காட்சிகளாகவும் காணப்படுகிறதை அவர் 6 அதிகாரங்களில் விவரிக்கிறார். ஆகவே அங்கே மேசியானுடைய 1ஆம் வருகை மற்றும் மேசியானுடைய 2ஆம் வருகைக்குரிய காலகட்ட தீர்க்க தரிசனங்கள் மற்றும் ராஜ்யங்களுக்குரிய வரலாற்றின் தரிசனங்கள் மற்றும் உயிர்த்தெழுதலுக்குரிய சத்தியங்கள் மற்றும் மெய்த்திருச்சுவிக்குரிய ஏற்றகால சத்தியங்கள் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடும் காரியத்தை குறித்தும் பாலாக்க மறுவறிவு குறித்தும் எருசலேமின் வீழ்ச்சி குறித்தும் மேசியாவின் வருகை குறித்தும் இவ்விதமாக விசேஷமாக வரிசைப்படுத்தப்படுகின்ற மாபெரும் தரிசனத்தின் காட்சிகளை அங்கே தேவன் காண்பிக்கிறார். அன்பானவர்களே, விசேஷமாக இங்கே தேவனிடத்திலே உடன்படிக்கை செய்திட்ட அந்த இஸ்ரேலி ஜனங்கள், மாம்சீக இஸ்ரேலி ஜனங்கள் விசுவாசத்திலே வளர்ச்சி பெற வேண்டும், தேவ பக்தியிலே பலப்படுத்தப்பட வேண்டும். இங்கே சிறைபிடிக்கப்பட்ட நிலைமையில குழப்பமான ஒரு சூழல், போராட்ட சூழலின் மத்தியிலே உண்மையாகவே பிதாவாகி தேவன் அவர் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். மெய்தேவ வணக்கத்திற்கு மீண்டும் அவர்கள் முழு வைராக்கியம் கொடுக்க வேண்டும். ஆகவே தானியேலினுடைய வாழ்க்கை இவ்விதமாகவும் அவரது நண்பர்களினுடைய வாழ்க்கை இவ்விதமாகவும் பயன்படுத்தப்படும் போது இதை குறித்ததான செய்தி அங்கே அரண்மனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிறையிருப்பில் இருக்கக்கூடிய பாபிலோன் ஆறுகள் அருகே அகதிகளாக இருக்கக்கூடிய எசேக்கியேல் மற்றும் அருமையான அந்த இஸ்ரேலி ஜனங்கள் யூத ஜனங்களை வந்து எட்டினது. இப்படியாக தேவன் தனது ஒரு பக்க பிள்ளைகளை தனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகிறார். மறுபக்கத்திலோ தேவன் தனது திட்டத்திலே விசேஷமாக மீண்டுமாக தேவனிடத்திலே கூட்டி சேர்க்கப்படுவதற்கு தங்களை இங்கே அமர வைத்து செயல்படுத்துகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் நல்வாய்ப்பாக அந்த காலங்கள் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. தேவனுடைய திட்டத்தை குறித்ததான விசேஷித்த ஞானம் தேவனுடைய கிருபையால் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அன்பானவர்களே, இந்த காரியங்கள் அனைத்தும் சேக்ரெட் ரைட்டிங்ஸாக, புனிதமான தரிசன காட்சிகளாக இங்கே தேவனால் அருளப்பட்டது. ஆகவே இந்த காட்சிகளிலே முதல் முறையாக மிக துல்லியமாக மேசியா எப்போது வருவார், முதல் வருகையில யூதர்களால், அதாவது இஸ்ரேலியர்களால் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட மேசியாவை குறித்ததான அந்த தீர்க்க தரிசனங்கள் எவ்விதமாக அங்கே விளக்கப்படுகிறது என்பதை தானியேலை தேவன் பயன்படுத்தி அங்கே விளக்கினார். ஆகவே இது நிச்சயமாக சகோதரர்
பிராங்க் செலோ மற்றும் ஆண்டன் ஃப்ரே இன்னும் அநேகர் கூறும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தை மிக விசேஷமாய் நேசித்து ஆராய்ந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 2:52. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமன்மானவர்களே, நாம் இங்கே வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியில பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரது முதலாம் வருகையிலே சிறு பிராயத்திலே ஞானத்தில், அதாவது தேவனருளும் ஞானம். தேவனருளும் ஞானம் என்பது தேவன் விசேஷமாய் அவர் உணர்த்தும் காரியங்களிலும், அவர் அளிக்கும் ஆவியிலும், அவர் கொடுக்கும் விசேஷித்த நுண்ணறிவிலும் மற்றும் அவர் கொடுக்கக்கூடிய ஆவியிலும் விவரிக்கப்படுகிற காரியமா இருப்பினும், அவரது வார்த்தைகளிலே அவர் விசேஷமாய் இந்த காரியங்களிலே தானியேல் தீர்க்க தரிசனத்தை நிச்சயமாகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகி தேவன் கற்றுக் கொடுத்திருப்பார். ஆகவே நாலேஜ் அண்ட் விஸ்டம், தேவ தயவுல அவர் புத்தி அறிவியும் ஞானத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். தானியேலினுடைய தீர்க்க தரிசன விளக்கங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இளம் பிராயத்திலே, வாலிப பிராயத்திலே மிக அதிகமாக அவர் நேசித்து ஆராய்ந்த பக்கங்களாக இருந்திருக்கிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தன்னை குறித்து, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்துதான சத்தியங்களை, மேசியானுடைய வருகை பற்றி சத்தியங்களை பிதாவாகி தேவன் அங்கே பதிவு செய்து இவ்விதமாக நடக்கும், இவ்விதமான சம்பவங்கள், இவ்விதமான நிகழ்ச்சிகள், இவ்விதமான கதாபாத்திரங்கள், இவ்விதமான பாடுபடும் நிகழ்ச்சிகள், இவ்விதமான காரியங்கள் அனைத்தும் அனுமதிக்கப்படுகிறது என்பதை விளக்கி இருப்பதை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஸ்டடி பண்ணும்போது எவ்வளவு பெரிய ஆத்ம திருப்தி, எவ்வளவு பெரிய சமாதானம், எவ்வளவு பெரிய ஆச்சரியங்களை கர்த்தர் முதல் முறையாக பெற்றிருப்பார் என்பதை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, ஆம், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 மற்றும் 27 நாம் பார்க்கும்போது படிக்கலாம். லூக்கா 24, 26 மற்றும் 27. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமன்மான சகோதர சகோதரிகளே, எம்மாவூருக்கு செல்லும் வழிபோகனை போல உயிர் தெழுந்த ஆண்டவர் அருமையான சீசர்களுடைய சகல சந்தேகங்கள், கேள்விகளுக்குரிய விடைகள், அந்த விடைகள் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள், அந்த சகல தீர்க்கதரிசிகளிலே தானியேலும் ஒருவர். அந்த தானியேல் தீர்க்கதரிசனத்தின் மூலம் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களிலே மேசியா என்பவர் யார், எப்போது வருவார், எப்படிப்பட்ட சூழலிலே வருவார், அதற்கு அனுமதிக்கப்பட்ட காலங்கள் எப்படி அனுமதிக்கப்பட்டுச்சு, எத்தனை வாரங்கள் செல்லும் என்று அவர் விளக்கி இருக்கிறார். ஆகவே அதற்குரிய காலக்கணக்கின் சத்தியங்கள், அதற்குரிய தரிசனங்களின் விளக்க உரைகள் ஆகியவைகளை எல்லாம் அவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட், விவரித்து காண்பித்திருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்து இவ்விதமாகத்தான் நிச்சயம் பாடுபட வேண்டும் என்பது பிதாவின் ஆதீனத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சத்தியம். ஆகவே இப்படி பாடுபட்ட பிற்பாடுதான் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டி பிதாவாகி தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை விளக்கக்கூடிய மாபெரும் நங்கூரமிட்ட விசுவாசத்தின் சத்தியங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து வந்த ஆண்டவராக அவரிடத்தில் விளக்கும் பொழுது அங்கே மகா பெரிய ஏற்றகால சத்திய வெளிச்சம் மெய்த்திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது. ஆதிகால அப்போஸ்தலர்கள் இந்த மாபெரும் தெய்வீக திட்டத்தினுடைய ஆழங்களை உணர்ந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மேசியாவை குறித்து முழுமையான சத்தியத்தை பெறுவதற்கு இந்த ஆவிக்குரிய புத்தகத்தை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆகவேதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த டேனியல் ப்ராபசி பற்றியான ஒரு விசேஷித்த ஒரு பார்வையை கொடுத்தார் அவரது அருமை திருச்சபைக்கு. கர்த்தர் 2ஆம் வருகைக்கு வந்திருக்கும் பொழுது நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், அந்த அடையாளங்களின் வரிசையில மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, பாழாக்கும் அருவருப்பை குறித்து இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசும்போது அவரிடத்துல, ஆண்டவரே உம்முடைய வந்திருத்தலுக்கும் இங்கே ராஜ்யம் இந்த உலகத்தின் முடிவுக்கும், உம்முடைய வந்திருத்தலுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்றுதான்
மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சீசர்கள் கேள்வி தொடங்கினாங்க. அதற்குரிய பதில்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரிசையாக அவரிடத்திலே விலக்கி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட வரிசை கிரமமான பதில்களிலே ஒன்றுதான் இந்த 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாலாக்கு மறுவறுப்பு தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஆம், வாசிக்கிறவர்கள் சிந்திக்க கடவர்கள் என்று சிந்தனையை தூண்டும் அற்புதமான ஆண்டவராக அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை விவரித்தார். ஆமன்பானவர்களே, மத்தேயு 24:3 அவர் சொல்லும்போது அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்போம். பாருங்க. மத்தேயு 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆம் அன்பானவர்களே, இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி தேவனுடைய கிருபையினாலே இந்த கேள்வியை அவர்கள் கேட்கும் பொழுதுதான் மாபெரும் ஏற்றகால சத்தியங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகி தேவன் வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தின் பதிலுரைகளிலே நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாலாக்கும் அருவருப்பு. ஆம் அன்பானவர்களே, இந்த காரியங்களை குறித்து தானியேல் மூலம் தேவன் விவரமாய் விவரித்திருக்கிறார். ஆகவே சிந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே உருவாக்கினார் ஒரு சந்ததியை. அதுவே மெய் கிறிஸ்தவ சபை. ஆகவே மெய் திருச்சபையை சிந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக அவர் மாற்றினார். ஆகவேதான் 7ஆம் கால சபையினுடைய அங்கே ஊழியராக அறிமுகம் செய்யப்பட்ட சகோதரர் C.D. ரசல் அவர் எழுதக்கூடிய முதல் புத்தகத்தின் பெயரே ஃபுட் ஃபார் த திங்கிங் கிறிஸ்டியன், சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்குரிய விசேஷித்த உணவு. ஆம் அன்பானவர்களே, ஆம், வாசிக்கிறவர்கள் சிந்திக்க கடவர்கள். தானியேலின் தீர்க்க தரிசனம் தெய்வீக திட்டத்தை விளக்கக்கூடிய மாபெரும் ஏற்றகால சத்தியத்தின் பொக்கிஷங்கள். தானியேல் மாத்திரமல்ல, அனைத்து தீர்க்க தரிசிகளுமே. ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் சிந்திக்கக்கூடிய மாபெரும் விசுவாசத்தின் காரியம். ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் இவ்விதம் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். வாசிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் சிந்திக்கும் பொழுது கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்தும் 2ஆம் வருகைக்கே உரிய ஏற்றகால வெளிச்சத்தை குறித்தும் அவர்கள் ஏற்ற நேர சத்தியத்தை பெற்று அதன் மூலம் பெரிதான ரட்சிப்புக்குள் பிரவேசிப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். ஆம் அன்பானவர்களே, இந்த ஏற்றகால சத்திய வெளிச்சத்தின் மூலம் நம்மை சிந்திக்க தூண்டும் இந்த ஏற்ற நேர வெளிச்சத்தின் மூலம் நாம் தேவனுடைய பெரிதான ரட்சிப்புக்குள் அங்கே நாம் பிரவேசிப்பதற்குரிய நல்வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இப்பேற்பட்ட விசேஷித்த ஊக்கமூட்டும் சத்தியங்கள், கேட்டலிஸ்ட் மாதிரி வினையூக்கியாக காணப்படக்கூடிய ஏற்ற நேர சத்தியங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தை பிதாவாகி தேவனுடைய கிருபையிலே பெற்றதினாலே அதை எடுத்து பயன்படுத்தி அவர் விசேஷமாய் மெய்த்திருச்சபையை வழிநடத்தினார். ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம், பிதாவாகி தேவனே என் நியாயாதிபதி என்ற பெயரை தாங்கி நிற்கிற இந்த தானியேல் மாசு இல்லாத அழகான ஒரு நிலைமை, சகல ஞானத்திலும் தேறின ஒரு நிலைமை, அறிவில் சிறந்த நிலைமை, கல்வியில் நிபுணராக இருந்த நிலைமை, ராஜ அரண்மனையிலே சேவிக்க அனைத்து திறமைகளும் உள்ள நிலைமை, ராயல் காலேஜ் ஸ்டடி இன் நேச்சுரல் சயின்ஸ், அஸ்ட்ராலஜி, வானியல் துறை இருக்கக்கூடிய அனைத்து அட்மாஸ்பியரிக் ஏரியல் வியூலையும் அவர் ஏரியல் சயின்ஸ் எல்லாவற்றிலும் அவர் ஒரு மகத்தான நிபுணராகவே அவர் விளங்கினார் என்று மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய நுண்ணறிவை குறித்து வியக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எசேக்கியேலின் மூலம் தேவன் அந்த பதிவில் இடும்போது தீரு ராஜாவை குறித்து பேசும் பொழுதும் அந்த தீரு ராஜாவுடைய அதிபதி குறித்து பேசும்போதும் தானியேலை காட்டிலும் நீ ஞானவான் என்ற ஒரு கம்பேரிசனை எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் கொடுப்பார். ஆம் அன்பானவர்களே, அப்ப தானியேலின் ஞானம் மெச்சிக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு உயர்வானதாக இருந்தது. எசேக்கியேல் 28:3 படிங்க. எசேக்கியேல் 28:3. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. ஆமன்பானவர்களே, தானியேலுக்கு சகல காரியங்களும் விசேஷமாய் விவரிக்கப்பட்டுச்சு. அவருக்கு எந்த ஒரு மறைபொருளையும் வெளிப்படுத்தக்கூடிய தேவாவியின் அருளை தேவன் கொடுத்திருந்தார். ஆகவேதான் தானியேலினுடைய ஞானம் இங்கு கம்பேரிசனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. தேவன் எசேக்கியேலின் மூலம் இதை வெளிப்படுத்தினார். ஆகவே பிதாவாகி தேவன் தானியேலுக்கு கொடுத்த விசேஷ தயவுகளை, ஞானத்தின் விவரிப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த காலேஜ் ஸ்டடீஸ்ல அவர் ஒரு 3 வருடமாக அங்கே ஸ்டடி பண்ண அந்த பீரியடிக்கல் ஸ்டடீஸ்ல அதற்கு பிற்பாடு பாபிலோனுடைய கல்வி முறையில காலேஜ் ஸ்டடீஸ்க்கே 3 வருஷம் என்று தீர்மானித்ததாகவும்
அதைத் தொடர்ந்து மற்ற ராஜ்யங்கள் அதை பின்பற்றினதாகவும் சரித்திர குறிப்புகள் இருக்குது. அப்புறம் ஒருத்தர் காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிற விஷயம் கூட பாபிலோன் சாம்ராஜ்யத்துல இங்கே தேவனுடைய கருத்தினால் அனுமதிக்கப்பட்ட கால கால பிரமாணம் என்பதை கூட நாம் இங்கே நேரடியாக உலக சரித்திர ஆராய்ச்சியாளத்திலிருந்து நாம் பெற வேண்டியிருக்கிறது. ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம், தானியேல் மிகப்பெரிய ஞானவானாக தேவனால் பயன்படுத்தப்பட்டார். தானியேல் ஒரு உறுதியான இறுதி தீர்மானத்தை தேவனுக்காக எடுத்திருந்தார். ஆமன்மானவர்களே, பிதாவாகி தேவன் மீதான அன்பினால் பக்தி வைராக்கியத்தின் காரணமாக தேவனுக்காக தானியேல் தனது மாம்சத்தினுடைய உணர்வுகளை அவர் நிராகரித்து ராஜரீக போஜனத்தால் தனது சொந்த வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள முன்வராமல் தனது அர்ப்பணிப்பால் தனது பிரதிஷ்டையால் தன் வாயை கட்டினார். அதற்கு பதிலாக பிதாவாகி தேவன் தானியேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியத்திற்காக சிங்கங்களுக்கு எரியாவதற்கு பதிலாக சிங்க கபியிலே போடப்பட்ட தானியேலுக்காக கொடூர பசியில கர்ஜித்துக் கொண்டிருந்த சிங்கங்களின் வாயை எப்பேற்பட்ட விசேஷித்த நன்றி உள்ள பதிலை தேவன் அங்கே கொடுத்தார். ஆமன்பானவர்களே, தானியேலின் வாழ்க்கை போல நாமும் உறுதியுள்ள இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தானியேலினுடைய சொந்த அர்ப்பணிப்புள்ள இறுதியை பற்றி நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். ஆம், முதல் அதிகாரத்தினுடைய பாகங்களுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அதனுடைய வரலாற்று பின்னணி மற்றும் தானியேலினுடைய விசேஷித்த அறிமுகம் மற்றும் இவர்களை சிறைபிடித்துக் கொண்டு வந்த சூழல், இவர்களை பற்றி நாம் ஆராய தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து இந்த முதல் அதிகாரத்தினுடைய மற்ற பாகங்களையும் அடுத்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து தியானிப்பதற்கு பிதாவாகிய தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கற்றுக்கொண்ட சத்தியங்களை நமக்கு பயனுள்ளதாக்கி கொள்ள தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட சத்தியங்களை கேட்ட அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் தாமே அவருடைய விசேஷ வழிநடத்தலை கொடுப்பதற்கு நாம் ஜெபத்திலே வேண்டிக் கொள்ளலாம். தேவனுக்கே மகிமை. ஆமென்.